ஹலோ ஆல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ சண்டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் வந்து ரொட்டீன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நிறையா வெளியே போக பிடிக்கும், இல்லை நிறைய இடங்கள் போய் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். சென்னையில் இருக்கீங்கன்னா மெயினாக பாருங்கள், இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் எப்பயும் போல் யூஸ்வலாக செய்கிற அந்த ரொட்டீன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், குக்கிங் தான். ஸோ காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நான் நைட்டே பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறியுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரெண்டுமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை தான் செய்ய போகிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சமாக வந்து ஆம்லா ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைக்கும் கடகடன்னு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான். நான் சமைக்க கிச்சனில் வந்து வெயிலே வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் வந்து கடகடன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல், வாழைப்பூ பொரியல், கொஞ்சமாக வாழைப்பூ போட்டு வடை, அதே மாதிரி சாம்பார். ஸோ இதுதான் வந்து செய்கிறேன். கொஞ்சம் வேகாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா எனக்கு நைட் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுதான் வந்து நான் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் இந்த விலாகை வந்து என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. நான் ஒரு சில ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மீ டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ரைவேட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஹஸ்பண்டையும் குழந்தையும் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்மளுக்கு அதுவே வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஐயோ நம்மளுக்காக எதுவுமே இல்லையா, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நினைக்க தோணிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீ டைம்ன்றது உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வந்து ஹஸ்பண்ட்ஸ் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு அந்த ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து சொல்லவே தேவையில்ல, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த மெனுவை வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். வீட்டு வேலை தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸுன்றது நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் செட் வந்து எப்படி இருந்ததுன்னா வீடு வேலை இல்லைன்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ இருக்க பொண்ணுங்களாம் வந்து நானே வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஏஜ் கிட்ட ஆக போகுது. இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இப்போவுமே எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்துன்றது வந்து ஒத்துழைக்கல. பட் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் போயிடுச்சுன்னா இன்னும் சுத்தமாகவே ஒத்துழைக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கான டைம் வந்து நம்ம எடுத்துக்கல, அந்த வயசை வந்து என்ஜாய் பண்ணலைன்னா நம்மளால எப்பயுமே அது வந்து பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் எதை ஃபஸ்ட்லேருந்து செய்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஹேபிட்டாகவே மாறும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும், என்னடா மீ டைமா அப்படி இப்படின்ட்டு. பட் எடுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பழகிடும், உங்களோட ரொட்டீன்லேயுமே அது வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக படுத்து தூங்கியாச்சு. ஈவினிங்காக வந்து நாங்கள் சேத்பட்டில் இருக்க ஈகோ பார்க்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அக்வா ரிலேட்டடான இதுதான் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த மெயின் ரோட்டில் போகும்போது, அதாவது இது எங்கே இருக்குன்னா அந்த கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கீழ்ப்பாக்கம் மெட்ரோ வரும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இது இருக்குது. நிறைய பேர் போயிருப்பீங்க. ஸோ போகாதவங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியவங்களுக்கு வந்து 25 ருபீஸ் வாங்கினாங்க, குழந்தைங்களுக்கு 10 ருபீஸ் வாங்கினாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போட்டிங் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ நின்றுச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். 4 o'clock தான் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். இருந்தாலும் எங்களுக்கு டைம்ன்றது பத்தலை. ஸோ இன்னொரு நாள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கேயுமே என்ட்ரி ஃபீஸ் வந்து எங்களுக்கு 50 ருபீஸ், அதாவது ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ 50 ருபீஸ் வாங்குறாங்களே இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். பட் உண்மையிலே வந்து ஒர்த்து தாங்க. அவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல.
உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன புக் மாதிரி வச்சு இப்போ ஆக்டோபஸ்னா அது என்ன சாப்பிடும், அதோட ஃபுட் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி ஸ்விம் பண்ணும், அது எங்கே வாழும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அவங்க ட்ரா பண்ணுறதுக்கு கலரிங்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்து அங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கார் மாதிரி கூட கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னா பேட்டரி கார் மாதிரி இருக்கும். அதுலேயும் கூட நம்ம சுற்றி காட்டிக்கலாம் குழந்தைங்கள. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து பார்ப்பேன், ரசிப்பேன், பட் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அந்த பெரிய பெரிய ஃபிஷ் டேங்க்லாம் பார்த்த உடனே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. அதே டயத்தில் எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷஸோட உலகமே வந்து ரொம்ப சூப்பரில் இங்கேயே இப்படி இருக்குன்னா கடலில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். என்னோட குழந்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது, அது எந்தெந்த ஊர்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபிஷ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது என்ன ஃபிஷ்ஷு, அது எந்த நாட்டில் இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. இந்த ஒரு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருந்தது. ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா டக்குன்னு போய் அதுக்குள்ளே ஒளிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, வெளியே வரவே இல்லை. ஸோ நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சது தான், திருப்பி வரவே இல்லை வெளியில். நான் ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தேன். அதே மாதிரி நிறைய எப்படி சொல்கிறது, ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய டர்ட்டில்ஸு, அதே மாதிரி இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் என்னோட கண்ணு ஃபுல்லாக இந்த வண்ண மீன்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த கலரிங் ஃபிஷ்ஷு, இது கோல்டன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் இது எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குறோம். கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்லேயுமே எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே அதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த ஆமை இது வரைக்கும் எனக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. வீட்டு பக்கத்தில் கூட அடிக்கடி பார்த்துருக்கேன் ஆமை வந்து தரையில் போகிறது, பட் தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் கிட்ட போய் பார்க்குறக்கு அவ்வளோ வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஆமை ஸ்விம் பண்ணும்போது. ஸோ ஆமை வந்து மெதுவாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது ஸ்விம்மில் எப்படி, அதாவது தண்ணிக்குள்ளே எப்படி ஸ்விம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் ஸ்விம் பண்ணுச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த 50 rupees கொடுத்ததுக்கு வந்து ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அனிமல்ஸு ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் போய் காட்டுங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க, போகாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போய் காட்டுங்க, குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படியே நின்றுச்சு, அப்படி எப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் முரல்னு ஒரு மீன் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மூக்கு இப்படி தான் பெருசாக இருக்கும், பட் இது அந்த மீனை விட ரொம்பவே இதாக இருந்தது. என்ன மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் அந்த டிஸ்பிளேல பார்த்தா தான் தெரிஞ்சது இது ஆலிகேட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு. பேருக்கு ஏற்ற மாதிரியே இது பார்க்கறதுக்கு ஆலிகேட்டர் அந்த ஃபேஸ் கட்லேயே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அது இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா அழகாக போய் அந்த செவத்தில் அப்படியே முட்டிட்டு ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. ஆலிகேட்டர் மாதிரியே ரொம்பலாம் ஸ்பீடாக இல்லாமல் அப்படியே லைட்டாக அந்த குரோக்கடைலாம் எப்படி இது பண்ணும் அதே மாதிரியே இருந்துச்சு அது. அதே மாதிரி நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் சொன்ன அந்த பேட்டரி காரில் கூட ஒரு குழந்தை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைதியாக அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மனசுக்கு வந்து. அதாவது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் நான் அந்த இடத்துல உணர்ந்தேன் அது நிறையாவே. அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அந்த ஒரு இடம், பர்டிகுலர் இடம் மட்டும், அந்த ஃபிஷ் பார்க்க வந்த அந்த இடம் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்தது. இந்த ஒரு மீன் மட்டும் தனியாக டேங்க்கில் வச்சுருந்தாங்க, பாவம் போல், ஏன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி நிறையா குழந்தைங்க கூப்பிட்டு வரவங்க வந்து இங்கே நிறைய பெயிண்டிங்குமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ குட்டி குட்டியாக அந்த மீனை வந்து வரைஞ்சி அப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ பார்க்குறக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிளான்ட் எப்படி வளருதுன்னு எனக்கு தெரியல. அந்த பிளான்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபிஷ்ன்னு சொல்லுவாருங்களே, அது போய் ஒளிஞ்சிக்குது. எனக்கு பர்சனலாக இந்த ஒரு ஃபிஷ் டேங்க்கும் அதே மாதிரி இந்த ஒரு ஃபிஷ் டேங்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய இது பார்க்குறக்கு கிட்ட க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தோன்னா ஒரு 3D எஃபெக்டில் இருந்துச்சு. ஸோ மனசுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நாங்கள் இந்த போட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தோம்.
நிறைய பேர் இங்க நின்று செல்ஃபி அதே மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. போட்டிங் எல்லாம் போகிறத பார்த்தா இது சென்னைக்குள்ளே இருக்கோமா இல்லை ஊட்டியில் இருக்கோமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேட் அப்படி இல்லை, பார்க்குறக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. இந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக போச்சு. ஸோ இதுதான் அந்த கேஃப்டீரியா பில்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கின இடத்துல வீடியோ எடுக்கல. ஸோ அங்கே போட்டிங்க்கு அதே மாதிரி மீன்லாம் பிடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்ட்டி ஹாலா இல்லை மண்டபமான்னு தெரியல, அதுவுமே பார்க்கிங்கில் இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக இந்த இடத்துல போச்சு. ஒரு 7 o'clock போல் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.